வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு ஸ்ரீவல்லிஸ் vlog. இந்த vlogல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை கிரிவலம். ரொம்ப நாள் ஆசைங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை கிரிவலம் போகணுன்னு. அதனால் அண்ணாமலையார் கூப்பிடாம கிரிவலம் போக முடியாதுங்கிறது உண்மை. ரொம்ப ட்ரை பண்ணி கூட எங்களால் போக முடியல. அண்ட் போன டியூஸ்டே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நான், என் ஹஸ்பண்ட், என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. நாங்கள் ஒரு வாட்டி கூட கிரிவலம் போனதில்லை. ஸோ அப்படியே நாங்கள் கிளம்பிட்டு நாங்கள் கிளம்ப அரௌண்ட் ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. ஸோ போகும்போது எப்போயுமே ஹைவேஸில் இருக்க இராணி அம்மன் கோவிலில் சாமி கும்பிட்டு தான் கிளம்புவோம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குழந்தைங்க 3 பேர் இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு, பெரியவங்களையும் கூட்டிகிட்டு, அம்மா அப்பாவையும் கூட்டிகிட்டு கிரிவலம் போகிறது கஷ்டம். ஸோ அதனால் அம்மா கிட்ட குழந்தைங்கள விட்டுட்டோம். என் மதர்-இன்-லா வீட்டிலையும் குழந்தைங்கள விட்டுட்டு அவங்கள பார்த்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் கிரிவலத்துக்கு கிளம்பிட்டோம். ஒரு 3 மணி நான் கிளம்புறதுனால திருவண்ணாமலை ரீச் ஆகவே அரௌண்ட் ஒரு 6:30 ஆகிடுச்சு. ஆமாம், 6:30 இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணிட்டோம்னாங்க, தரிசனம் பார்க்க முடியாதுன்னு மனசுக்குள்ளே தோணிடுச்சு. பிகாஸ் ரொம்ப கூட்டம், ரொம்ப க்ரௌடு. அது பௌர்ணமி வேறு இல்லையா, அதனால் எப்போயுமே பௌர்ணமியில் வந்து கிரிவலம் க்ரௌடு இருக்க தான் செய்யும். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்து சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம். ஸோ பயங்கர க்ரௌடு. எங்களால் வந்து அண்ணாமலையாரை கோவிலுள்ள தரிசிக்க முடியல. பட் கிரிவலம் வந்து மெயினாக நாங்கள் போகணுங்கிறதுக்காகவே கிளம்புனோம். பரவாயில்ல, அண்ணாமலையாரை வெளியிலேருந்து கொண்டுட்டு அரௌண்ட் ஒரு 7:20 வந்து நாங்கள் மெயின் கோபுரத்துலேருந்து வெளியிலேருந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கற்பூரம் ஏற்றிட்டு அங்கேருந்து தான் எங்களுடைய கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் நீங்கள் பார்க்க முடியும், பயங்கரமான கூட்டம். அது அந்த கூட்டத்தை பார்க்கவே ஆக்சுவலி ஒரு விதமான பயம் வருது. ஏன்னா அவ்வளோ கூட்ட நெரிசலில் குழந்தைங்க இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஏன்னா கை குழந்தைலாம் கூப்பிட்டு வராங்க. மேலே வந்து நிலா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பௌர்ணமினால் எங்களோட கிரிவலத்தை வந்து அழகாக ஒரு 7:30 மணிக்குள்ளே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தெரியாது, நாங்கள் முடிக்க ரொம்ப லேட் ஆகிடும்னு. பட் ஸ்டில் நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வேகமாக. ஸ்டார்டிங் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நான் வந்து ஸ்பீடாக நடக்க ஆரம்பித்தேன். என் தங்கச்சி, அவங்க ஃப்ரெண்டு, என் ஹஸ்பண்ட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தாங்க. போக கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சது தான். நிறைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து சிவபெருமான் ரொம்ப டெஸ்ட் பண்ணாருன்னே சொல்லணும். பிகாஸ் என்னோடய ஃபஸ்ட் டைம் கிரிவலனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சிவபெருமானுக்காக அந்த ஒரு ஆசையும் கூட, நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் கூட. இது இல்லாமல் எனக்கு இன்னொரு ஆசையும் வந்து நம்ம ருத்ராட்சம் போட்டுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் ஃபேமிலியில் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டால் ரொம்ப சுத்தமாக இருக்கும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நம்மளே ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம். இருந்தாலும் எனக்கு சிவபெருமானே அதை கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு வழியில் எனக்கு அது வந்தால் நான் அதை போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் என்னால் கிரிவலம் போக முடிஞ்சால் நான் போவேன். அப்படி எனக்கு அது கிடச்சதுன்னா அது என்னோடய பாக்கியம்னு நான் நினச்சி கண்டிப்பாக போட்டுக்குவேன். போகிற வழியில் ஒரு வளையல் அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த கண்ணாடி வளையல்லாம் பைத்தியங்க, ரொம்ப ஆசை எனக்கு. அது வாங்கி போட்டுக்கணுன்னு. அது நான் வந்து 2 கலரில், ஒரு மயில் கலர் ஒன்று, பீகாக் கலரில் ஒன்று, ஒரு க்ரீன் கலரும் ஒன்று வாங்கி 2மே ஒரு டசன் நான் 2 கையிலையும் போட்டுட்டேன். எனக்கே அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வழியில் கடைங்க அப்படியே பேசிக்கிட்டே, ஆனால் சொல்லக்கூடாது, அவ்வளோ கூட்டத்தையும் என்னால் வந்து நல்லா நடக்க முடிஞ்சிச்சு. அங்கங்கே யாரும் நிற்கலை. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க நடந்துக்கிட்டே இருந்தாங்க. வழியில் நான் எதுவுமே சாப்பிடல, வெறும் தண்ணி, ஜூஸ் அப்படி தான். நாங்கள் எதுவுமே சாப்பிடல பெருசாக. ஒரு காஃபி குடித்தோம் ஒரு இடத்துல நின்று. எல்லா லிங்கத்தையும், அந்த அஷ்டலிங்கத்தையும் எங்களால் உள்ளே போய் சாமி கும்பிட முடியல. அதனால நாங்கள் வெளியிலேருந்தே கும்பிட்டுட்டோம். எதுவுமே உள்ளே போய் கும்பிட முடியல. வழியில் காரப்பொரி எனக்கு ஆசையானது, அதுவும் சாப்பிட்டுட்டோம். சிவபெருமான மனசில் நினச்சிக்கிட்டே வந்து
நான் எங்கேயுமே நிற்கல, நடந்துக்கிட்டே இருந்தேன் நான். நின்னா வந்து நம்ம ஸ்லோவாகிடுவோம், நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலே எங்கேயுமே ஒரு சின்ன இடத்துல கூட நிற்காம வந்து எதுவும் பிடிக்காம வைக்காம நடந்துக்கிட்டே இருந்தோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிட்டு தான் நடந்துக்கிட்டே இருந்தோம். நடுவில் வீட்டிலேருந்து ஃபோன் கால்ஸு, குழந்தைங்கள பற்றி கேட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என் வாழ்க்கையில் கிடச்சதே கிடையாது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது நிறைவேறணும்னு சொல்லி. ஸோ ஒரு லிங்கம் க்ராஸ் ஆகும்போதும் ஒரு பர்டிகுலர் நம்ம கிலோமீட்டர் கடந்துட்டோம் அப்படிங்கிறது நைட்டு 12 ஆனாலும் சரி 11 சரி கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அங்கே கண்டினியூஸாக. முன்னாடி பார்த்தாலும் அவ்வளோ கூட்டம், முன்னாடி பார்த்தாலும் அவ்வளோ கூட்டம். அந்த பௌர்ணமி வெளிச்சம், மக்கள் நடமாட்டம், திருவண்ணாமலையே அவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது அந்த பௌர்ணமியில். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நடக்கிற பாதை மொத்தமும். ஸோ அரௌண்ட் ஒரு 11:30 12 மணி ஆயிடுச்சு நாங்கள் கிரிவலம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் வீடியோவில். அப்போ வரைக்கும் மக்கள் நடந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ 7:30 மணிக்கு ஆரம்பிச்சுனாங்க, 12:30 மணிக்கு தான் நாங்கள் எங்கே கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே முடித்தோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சிவபெருமானோட ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் எப்பயுமே என் வாழ்நாள் முழுவதும்.